பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு எந்த செய்தியை நம்முடைய எரிதனல் வாயிலாக உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட மாடல், தொடர்ந்து குறிப்பாக வேளாண் பெருங்குடி மக்களுக்கு என்னென்ன கேடுகளை செய்ய முடியுமோ அந்த கேடுகளை தெரிந்தோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ செய்து கொண்டே இருக்கிறார்கள். யாருக்கு ஆதரவாக, யாருடைய வருவாயை, அதாவது கல்லாவை கட்ட வேண்டுமோ அவர்களுக்காக. யார் அவர்கள் என்றால், முதலாளி வர்க்கத்திற்காக, உழைக்கும் மக்களை, வேளாண்குடி மக்களை. தொழுதுண்டு பின் செல்வார்னு சொன்னார். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்று நம்முடைய பேராசான் வள்ளுவர் பெருமகனார் சுட்டி காட்டிய தொழில் என்றால் உழவுதான், வேளாண்மை தான் தொழில். வள்ளுவர் வகுத்து தந்த நெறி அது. வேற எதுவுமே தொழிலாக முடியாது. பார்த்தொழில் அனைத்தும் கொண்ட பயன்தர ஆலை கூட்டம் ஆர்த்திட கேட்பதென்றோ அணிவர தமிழர் கூட்டம் போர் தொழில் பயில்வதென்னி புவியெல்லாம் நடுங்க வேண்டும் என்று பாவேந்தர் சொல்லியிருக்கிறார். அந்த பார்த்தொழில்னா நிலத்தை மாசுபடுத்தாத, நீரை மாசுபடுத்தாத, காற்றை மாசுபடுத்தாத, ஆற்றை மாசுபடுத்தாத, ஊற்றை மாசுபடுத்தாத, கடலை மாசுபடுத்தாத, எதையுமே மாசுபடுத்தாத தொழில்கள் எது வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் காற்றை மாசுபடுத்துவோம், கடலை மாசுபடுத்துவோம், நிலத்தை மாசுபடுத்துவோம், நீரை மாசுபடுத்துவோம் என்று சொல்லி நீங்க தொழிற்சாலைகளை கிராமப்புறங்களிலே, தேசப்பிதா என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டு விடுதலை போராட்ட தலைவர் அண்ணல் காந்தியடிகள் நாட்டின் முதுகெலும்பு எது என்று கேட்டால் கிராமம் என்று சொல்வேன். அங்கேதான் தற்சார்பு தொழில். யாரையும் எதிர்பார்க்காமல் நிலத்திலே வெட்டுவதும், கொத்துவதும், கிள்ளுவதும், கிளறுவதும், நஞ்சை நிலங்களிலே, மருத நிலத்திலே வரப்பு வெட்டுவதும், வாய்க்கா வெட்டுவதும், ஏற்கட்டி உழுவதும், நாற்று பாவுவதும், நாற்றை பிடுங்கி நடுவதும், எரு விடுவதும், தண்ணீர் பாய்ச்சுவதும், பாதுகாப்பதும், களை எடுப்பதும், கதிர் முற்றினால் அதை அறுத்து கட்டுக்கட்டா சுமப்பதும், களத்தில் அடிப்பதும், அடித்த நெல்லை வீட்டுக்கு கொண்டு வந்து எல்லா மக்களுக்கும், உலகத்தாருக்கு பகிர்ந்து அளிக்கக்கூடிய நிலையிலே வாரி வழங்கக்கூடிய அந்த வேளாண் பெருங்குடி மக்கள் வாழுகிற இடம் கிராமம். அந்த கிராமம் தான் நாட்டின் முதுகெலும்பு. காந்தியடிகள் சொன்னார். அதெல்லாம் இன்றைக்கு ஆளுகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா என்றால் தெரியாது. கேட்டா நானும் டெல்டாக்காரன், அது நெற்களஞ்சிய பகுதின்னு சொல்ல மாட்டார், தமிழிலே சொல்ல மாட்டார். திருமண வீட்டுக்கு போனா பிள்ளைகளுக்கு பெயரிலே தமிழ் பெயரை சூட்டுங்கள் என்று சொல்லுவார். ஆனா நெற்களஞ்சிய பகுதியை சார்ந்தவன், நெற்களஞ்சியத்தில் கடைகோடி பகுதியிலே, கடைமடை பகுதியிலே பிறந்தவன் என்று தமிழ்ல சொல்ல மாட்டார். நானும் டெல்டாக்காரன் பார். அப்படிப்பட்ட வேளாண்மை நிலத்தில் நீங்கள் பிறந்து வளர்ந்து அந்த வேளாண்மை தொழில் என்ன என்று கற்றிருந்தால் உங்களுக்கு தெரியும். உங்கள் மகனுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியாது. சரி, உங்களுக்கு நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மூத்த தலைவர், மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் ஒன்று சொல்வார் என்று சொல்ல முடியாது. சரி, வேளாண்குடியிலே பிறந்த வேளாண்மைத்துறை அமைச்சர் எம்ஆர்கே, அவர் எம்ஆர்கே தான் போடுவார். அந்த முள்ளினத்தை கூட தமிழ்ல போட மாட்டார். அது திராவிட கலாச்சாரம். எம்ஆர்கே பன்னீர்செல்வம் உங்களிடத்துல சொல்வார் என்று சொல்ல மாட்டார். இன்றைக்கு லட்சக்கணக்கான ஏக்கர் குறுக்கம் நிலங்கள் நெற்களஞ்சியத்திலே இந்த ஐப்பசி மாச மழையிலே, அடமழையிலே, கார்த்திகை மாச கடுமழையிலே நெற்பயிர்கள் மூழ்கி இருக்கிறதாக உழவர் பெருங்குடி மக்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாங்க. எங்க திருநெல்வேலி மாவட்டத்திலே அம்பாசமுத்திரம் பகுதியிலே, சேர்மாதேவி பகுதியிலே லட்சக்கணக்கான வாழைகள் ஒரே நாள் காற்றிலே அடியோடு சாய்ந்து விட்டு அங்கே குருதி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் உழவர் பெருங்குடி மக்கள். உழவு தொழில் பற்றி நன்றாக தெரிந்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் மதிப்புக்குரிய அண்ணாச்சி அப்பாவு போய் ஒரு நாள் பார்க்கல. தென் மாவட்டங்கள் முகாமிட்டு கட்சி பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய நகர்ப்புற வளர்ச்சி தலைவர் கே.என். நேரு, அவரும் கே.என். தான் போடுவார், தமிழ்ல முன்னெழுத்து போட மாட்டார். கே.என். நேரு இங்க தான் இருக்கிற, போய் பார்க்கல. வேளாண்குடியிலே பிறந்தவர், திருவிடைமருதூர் தொகுதி சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்றவர், உயர்கல்வித்துறை. நாங்களெல்லாம் கோபாடு போட்டோம். பட்டியல் புரி தமிழருக்கு கரைகோடியிலே அமைச்சர் பதவி கொடுக்கிறார்கள், ஏன் ஆளுமை வாய்ந்த அதிகாரம் வாய்ந்த ஒரு பதவி கொடுக்க கூடாது என்று நாங்கள் எல்லாம் கோப்பாடு போட்டோம். தம்பி தொல் திருமாவளவனும் அழுது புலம்பினார், ரவிக்குமார் சட்டமன்ற உறுப்பினர் எழுதினார். இப்படி நாங்களெல்லாம் பேசிய பிறகு, தொலைக்காட்சிகளிலே கருத்தாடல் நடந்த பிறகு, வலையொலிகள் மூலம் கருத்துக்களை பரப்பிய பிறகு, போனால் போகட்டும் என்று கோவிச்செல்வன் என்கின்ற அவர் தகுதி வாய்ந்த ஒருவர்தான் பட்டியல் பிரிவு தமிழரை உயர்கல்வித்துறை அமைச்சராக்கினார். அவர் 2-3 நாட்களாக நெல்லையிலே முகாமிட்டிருக்கிறார். வேளாண்குடியில் பிறந்தவர் தானே, போய் பார்க்கலாம் தானே,
இந்த சேரன் மகாதேவியிலே சாய்ந்து கிடக்கக்கூடிய லட்சக்கணக்கான வாழைகளை, அந்த வாழைகள் மட்டுமல்ல, உழவர் குடிகளே அங்கே சாய்ந்து கிடக்கிறது, மருத நிலத்திலே மண்டியிட்டு கிடக்கிறது. போச்சே வாழ்க்கை, போச்சே வாழ்க்கை, போச்சே என்று கவிப்பேரரசு என்று சொல்லக்கூடிய வைரமுத்து அவர் மீது ஏராளமான விமர்சனம் எனக்கு உண்டு. ஆனால் சொல்லுவார், தூரத்து வயல்களிலே தொலைந்து போன தங்கள் வாழ்க்கையை நிலங்களில் குனிந்து நிமிராமல் தேடும் நிரந்தர கூலிகள், சற்று செருப்பணிந்த வரப்பு நடை வயலும் வயல் மயில்கள் என்று எங்களுடைய தாய்மார்களே, மருத நில தாய்மார்களே, வேளாண்குடி தாய்மார்களே சொல்லுவார். அப்படிப்பட்ட உழவர்களை நோக்கி இந்த அரசு தன்னுடைய கண்ணோட்டத்தை செலுத்தாமல் அந்த உழவர்கள் வேளாண்மை செய்யக்கூடிய பகுதியிலே கொண்டு அந்த ஆலையை வைக்கிறோம், இந்த ஆலையை வைக்கிறோம், நொந்த ஆலையை வைக்கிறோம் என்று மக்களை நோகடிக்க செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய வேலைதான் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை ஊருக்கு அருகிலே பிசானத்தூர். பிசானம் என்றாலே வேளாண்மை என்று பொருள். பிசானம் என்ற சொல் தூய தமிழ் சொல், வேளாண்மை குறிக்கக்கூடிய சொல், உழவை குறிக்கக்கூடிய சொல், உழவு தொழிலை குறிக்கக்கூடிய சொல். அந்த சொல்லின் அடிப்படையிலே பிசானத்தூர் ஏறக்குறைய 700 குடும்பங்கள் இருக்கிறாங்க. முழுக்க முழுக்க வேளாண் தொழில் தான் அவர்களுக்கு. நூற்றுக்கணக்கான நஞ்சை நிலங்கள் இருக்கிறது, ஒரு போகம் விளையும். கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட நீர் நிலைகள் இருக்கிறது. ஊராட்சி அலுவலகம், பஞ்சாயத்து அலுவலகம் அந்த ஊர்ல இருக்கிறது. தொடக்க பள்ளிக்கூடம் இருக்கிறது. ஊரை சுற்றி இயற்கை எழில் சூழ்ந்த காட்சிகள். மாமரம் இருக்கிறது, தென்னை மரம் இருக்கிறது, காய்கறி விளைகிறது, நெல் விளைகிறது, பக்கத்திலே கரும்பு ஆலை இருப்பதனாலே கரும்பு வேளாண்மை நடைபெறுகிறது. இப்படி முழுக்க முழுக்க பிசானத்தூருடைய அந்த மக்கள் தற்சார்பு தொழில் செய்து வேளாண்மையை செய்து உழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுடைய வாழ்வியலுக்கு, வாழ் உரிமைக்கு உழைவிக்கக்கூடிய வகையிலே 8 மாவட்டங்களில் சேர்ந்த அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளின் மருத்துவ கழிவுகளை கொண்டு அங்கே சுழற்சி முறையிலே அதை செயலிழக்க செய்து புதைக்கிற திட்டத்தை கொண்டு ஒரு தனியார் முதலாளி, மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குடும்பத்தை சார்ந்த அவர் குடும்பத்திற்கு வரவாக வந்த ஒருவர் அதன் பின்னணியில் இருக்கிறார் என்று ஊர் மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அந்த ஆலை வரக்கூடாது. அந்த ஆலையை எங்கள் ஊரிலே நிறுவினால் மருத்துவ கழிவுகளை எங்கள் தெருக்கள் வழியாக கொண்டு சென்றால் எங்களுக்கு புற்றுநோய் வரும், கல் ஈரல் பாதிக்கப்படும், நெஞ்சகம் பாதிக்கப்படும், இனம் புரியாத பல நோய்களுக்கு உள்ளாகி நாங்கள் மரணத்தை தழுவக்கூடிய நிலை ஏற்படும். எங்கள் ஊரில் சுவையான குடிநீர் கிடைக்கிறது. நானே தண்ணீரை குடிச்சு பார்த்தேன். சுவையான குடிநீர் கிடைக்கிறது. அந்த குடிநீர் மாசுபட்டு போகும். எங்கள் வேளாண்மை தொழில் இழப்புகளுக்கு உள்ளாகும். எங்கள் நிலம் மாசுபட்டு போகும். நாங்கள் அன்றாடம் உயிர் வாழ்வதற்கு தேவையான மூச்சு காற்று மாசுபட்டு போகும். இந்த ஆலை கூடாது என்று ஜனநாயக வழியிலே, அறவழியிலே 38 நாட்களுக்கு மேலாக அங்கே இருக்கக்கூடிய சௌபதி அம்மன் கோவிலிலே உட்கார்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் காவல்துறை. அந்த மக்களை அந்த பிசானத்தூருக்கு வெளியே சென்று போராட விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசே மாவட்ட நிர்வாகமே, தமிழக அரசே மாவட்ட நிர்வாகமே, அனுமதிக்காதே, 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 மருத்துவ கழிவு ஆலையை, மருத்துவ கழிவு ஆலையை, மருத்துவ கழிவு ஆலையை, மருத்துவ கழிவு ஆலையை பிசானத்தூரில் அனுமதிக்காதே, பிசானத்தூரில் அனுமதிக்காதே, பிசானத்தூரில் அனுமதிக்காதே, கொல்லாதே, 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 அப்பாவி மக்களை கொல்லாதே, அப்பாவி மக்களை கொல்லாதே, அப்பாவி மக்களை கொல்லாதே, அப்பாவி மக்களை கொல்லாதே. திராவிட மாடலை தமிழக அரசே, திராவிட மாடலை தமிழக அரசே, திராவிட மாடலை தமிழக அரசே, திராவிட மாடல் தமிழக அரசே, காப்பாற்று, 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 சுற்றுச்சூழலை காப்பாற்று, சுற்றுச்சூழலை காப்பாற்று, சுற்றுச்சூழலை காப்பாற்று, சுற்றுச்சூழலை காப்பாற்று. கந்தர்வக்கோட்டையிலே ஒரு ஆர்ப்பாட்டம் வைக்கிறோம் என்று சொன்னால், கந்தர்வக்கோட்டை தொகுதி தனி தொகுதி, ஒரு எளிய குடும்பத்தை சார்ந்த வேளாண் குடும்பத்தை சார்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார், பொது உடைமை கட்சியை சார்ந்தவராக இருக்கிறார், எளிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும்.
அரசு அலுவலர்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும். கந்தர்வக்கோட்டையிலே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த இசைவு தாருங்கள் என்றால் காவல்துறை கொடுக்க மறுக்கிறது. வருவாய்த்துறையுடைய அழுத்தம். அப்படியானால் அதிகார வர்க்கத்திற்கு அடிபணிந்து கிராம மக்கள், ஏழை எளிய மக்கள், உழைக்கும் மக்கள், வேளாண்குடி மக்கள் தற்சார்பு தொழிலை செய்து கொண்டு எவரையும் எதிர்பார்க்காமல் கிடைத்ததை உண்டு நிலத்திலே உழைத்து வாழக்கூடிய அந்த மக்களை அந்த நிலத்திலிருந்து அப்புறப்படுத்துகிற வேலையை இந்த அதிகார வர்க்கம் அடாவடித்தனமாக செய்யுமேயானால் அதை எதிர்த்து ஜனநாயக வழியிலே போராடுவதற்கு உரிமை கேட்டால் உரிமை மறுக்கிற நாங்கள் கூட தடையை மீறி ஒரு 10 நிமிடம் கந்தர்வக்கோட்டை பேருந்து நிலையத்து முன்பு சத்தம் போட்டு விட்டு தான் வந்தோம். கைது பண்ணால் கைது பண்ண காவல்துறை வந்தது. மக்கள் உரிமைக்காக நின்று ஒளிபெருக்கி வைக்க இசைவில்லையா? வேண்டாம். நெஞ்சு வெடிக்க கத்துவோம், வீதியிலே நின்று கத்துவோம், இதுதான் ஜனநாயகம் என்று காவல்துறைக்கும் உணர்த்தி விட்டு தடை விதித்தால் தடையை உடைப்போம் என்பதை அரசுக்கும் உணர்த்தி விட்டு வந்திருக்கிறோம். பிசானத்தூர் மக்கள் அங்கே அந்த ஊர் மக்களுக்கு வள்ளலார் வழியிலே சுவாமி அரங்கநாதர் என்பவர் ஒரு உணவு கூடமே எங்க வைத்திருக்கிறார். ஊர் மக்களுக்கு பகல் உணவு அங்கதான், நாங்களும் அங்கதான் உண்டோம். அதற்கான பணியாளர்களை போட்டு அதற்கான கூடம் அமைத்து அன்றாடம் பகல் உணவு அந்த 700 குடும்ப மக்களுக்கும் வள்ளலார் வழியிலே, வடலூர் வழியிலே அங்கே உணவு வழங்கப்படுகிறது. எங்களுக்கும் அங்கேதான் உணவு, காவலர்களுக்கும் அங்கேதான் உணவு. அப்படி போராடக்கூடிய மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய அந்த உணவு வள்ளல்கள் அங்கே இருந்து அந்த சுவாமி ரங்கநாதர் என்பவர் வழிகாட்டுதலே அங்கே உணவளித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த மக்கள் அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் உரிமைகளுக்காக, ஜனநாயக உரிமைகளுக்காக, தற்சார்பு பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக, வேளாண்மையை பாதுகாப்பதற்காக, மனித உரிமைகளை பாதுகாப்பதற்காக, மனித உரிமைகளுக்காக போராடக்கூடிய எல்லா முற்போக்கு அமைப்புகளும், தமிழ் தேசிய இயக்கங்களும், குறிப்பாக தமிழர் கழகத்தை சார்ந்த நம்முடைய அன்பு தம்பி புதுக்கோட்டை மணிகண்டன், அதே போல மக்கள் போராட்டம், மக்கள் உரிமைக்காக எங்கே நிகழ்ந்தாலும் அங்கே தன்னை முன்னிறுத்துகிற நம்முடைய அன்பிற்குரிய தோழர் பாரி போன்றவர்கள் அங்கே இருந்து ஒருங்கிணைத்து அந்த மக்கள் போராட்டத்தை உள்ளூரிலே, பிசானத்தூரிலே, திரௌபதி அம்மன் கோவிலிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய அமைப்பு, அதாவது தொழிலாளர்கள் அமைப்பு, மூவேந்தர் கட்டட தொழிலாளர்கள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவர் அன்பு தம்பி ரகுபதி அங்கேதான் இருக்கிறார். அந்த சங்கத்தின் சார்பிலே அந்த மக்களை சந்தித்து அவர்களுடைய உரிமை முழக்கத்தை எழுப்பி, மூவேந்தர் கட்டட தொழிலாளர் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும், தோள் கொடுத்து துணை நிற்கும். அதே போல நான் சார்ந்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய கவனத்திற்கு இந்த பிசானத்தூர் மக்கள் போராட்டத்தை கொண்டு செல்கிறோம். ஐயா அவர்களையும் இந்த ஊர் மக்களுக்காக குரல் கொடுக்க நாங்கள் முயற்சி செய்கிறோம் என்கின்ற உறுதிமொழியை பிசானத்தூர் மக்களுக்கு வழங்கிவிட்டு வந்திருக்கிறோம். அந்த மக்கள் தங்களுடைய கோரிக்கை, அதாவது அந்த மருத்துவ கழிவு புதைப்பிடம் அல்லது அதை அழித்தொழிக்கிற அழிவு தொழிற்சாலை அந்த ஊரில் இல்லை. 500 மீட்டர் அளவுக்கு குடியிருப்புகள் இருக்கக்கூடாது, நீர்நிலைகள் இருக்கக்கூடாது, வேளாண் நிலங்கள் இருக்கக்கூடாது என்று விதிமுறை சொல்கிறது. அந்த விதிமுறையை மீறுகிற வகையிலே பிசானத்தூர் புல எண் 17 கீழ் 7 அந்த இடத்திலே விதிகள் 2016 மாசு கட்டுப்பாட்டு விதிமுறைகளுக்கு முரணாக எமது கிராமத்தின் மண், நீர் மற்றும் உயிரை குடிக்கிறது. அந்த திட்டம் எங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க, எங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை காக்க இந்த ஆபத்தான திட்டத்தை உடனடியாக நிறுத்துங்கள். பிசானத்தூர் மக்கள் அரசுக்கு, எந்த அரசுக்கு? தமிழ்நாடு அரசுக்கு, திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு, திராவிட மாடல் அரசுக்கு, மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அரசுக்கு, ஏனென்று சொன்னால் அந்த குடும்பத்தை சேர்ந்தவருடைய தலையீடு இருப்பதாக அந்த மக்கள் கருதுகிறார்கள். அந்த மக்களுடைய அச்சத்தை போக்க வேண்டிய பொறுப்பு, ஐயத்தை போக்க வேண்டிய பொறுப்பு, நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, வேளாண் நிலங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, உடனடியாக நீங்கள் தலையிட்டு பிசானத்தூர் மக்களுடைய கோரிக்கை ஏற்று அந்த மருத்துவ கழிவு ஆலையை அங்கே நிறுவ மாட்டோம் என்கின்ற உறுதியை அந்த மக்களுக்கு அளிக்க வேண்டும். பிசானத்தூர் மக்களுக்கு அந்த உறுதிமொழியை நீங்கள் அளிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை முன்வைத்து, இல்லையானால் மிகப்பெரிய போராட்ட சூழல் அந்த கந்தர்வக்கோட்டை பகுதியில் உருவாக கூடும் என்று
எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.